அப்போ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற டாபிக்கு நம்ம வருவோம் இப்போ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. நான் காலேஜ் டைம்ல இருக்கும்போது, ம் எனக்கு எதுலயுமே வந்து கொஞ்சம் சின்சியரா இருக்கிறது என்னோட எனக்கு பிடிக்கும், எனக்கு வரும். அ அது என்னோட ஸ்டைல்ன்லாம் சொல்லலாம். ஆனா வந்து அப்படியே பயங்கர சீரியஸா ரொம்ப இதுவா அப்படி பொறுப்பா, ரொம்ப சீரியஸா அப்படி எதையுமே பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, அதுவும் இந்த மண்டேன் விஷயம், டே டு டே லைஃப் ரிலேட்டடா உள்ள விஷயம்லாம் செய்யறதுக்கே பயங்கர ஒரு சோம்பேறி நம்ம அப்படிங்கிற மாரி தான் என்ன பத்தி நான் புரிஞ்சுட்டு இருந்த விஷயம். ஸோ இப்போ ஹாஸ்டல்ல இருக்கும்போது பார்த்தா, இந்த லாண்ட்ரி நம்ம வந்து ஹாஸ்டல்ல நம்மளோட துணி நம்ம தான் துவைச்சுக்கணும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ அந்த ஹாஸ்டல்ல வந்து நம்மளோட லாண்ட்ரி நம்ம தான் பண்ணணுங்கும்போது, நாளைக்கு காலையில எழுந்து போடுறதுக்கே ஒரு ஒரு கிளீனான ஒரு க்ளாத் இல்ல, ஒரு செட் ஆஃப் க்ளாத்ஸ் இல்லங்கும் பொழுது தான், அதுக்கு முந்தின நாள் தான், அதுவும் நைட்டு 8 மணிக்கோ வாட்டெவர் இட் இஸ் வேற வழியே இல்லன்னு ஃபுல் லோடு லாண்ட்ரியும் வந்து அப்படியே ஒரு ம் அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ரொஃபஷன் மாரி உட்கார்ந்து துவைச்சுட்டு இருப்பேன். அது துவைக்கணும், அன்னைக்கு மழை வராம இருக்கணும், அது காயணும். காலையில வந்து அப்பதான் நான் வந்து கரெக்ட்டா அ ஒரு ஒரு கிளீன் க்ளாத்ஸ் வந்து ஐ வில் ஹேவ் அ செட் ஆஃப் கிளீன் க்ளாத்ஸ் டு வேர் டூ காலேஜ். எனக்கு அழுக்கு துணியும் பிடிக்காது. ஸோ திருப்பி போடவும் பிடிக்காது. ஸோ இந்த 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 சிச்சுவேஷனுக்குள்ள இயற்கை இடம் குடுக்கணும், சூழ்நிலைகள் இடம் குடுக்கணும். எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போகாம இருக்கணும். இது எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணி ஒரு சாதாரண துணி துவைக்கிறது கூட ஒரு பீஸ்ஃபுல்லா, ஈஸியா, ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே இது தேவ தான படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு பொறுப்பாலாம் வந்து வேலை செய்றது கிடையாது. அப்போ அந்த அந்த சாதாரண விஷயத்துக்கு கூட 1008 விஷயம் தப்பா போச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்க்ரூ அப் ஆயிடுங்கிற ஒரு பிரஷர்ல தான் வந்து ஒரு அர்ஜென்சி மாதிரி நம்மளா செயற்கையா கிரியேட் பண்ணிட்டு அப்பதான் குய்யோ முறையோன்னு அத வந்து செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ அத சொல்லுவாங்கல்ல, சாக போறகையில சங்கரா சங்கராங்கிற மாதிரி. ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா, அம் ரெகுலரா அப்ப என்ன பண்ணிட்டுருப்போம் அப்டின்னா, எனக்கு இந்த இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டாவே தோணாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மண்டேனா இருக்கிற மாரி இருக்கும். எனக்கு அதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தோணாது. பட் காலையில வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, சாயங்காலம் 9 மணிக்கு மேலலாம் முழிச்சதே கிடையாது. தூங்கிடணும். எக்ஸாமா இருந்தாலுமே ஐ ஐ நீட் மை ஸ்லீப் அப்படிங்கிற மாரி. ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவோம். காலைல சீக்கிரம் எந்திரிப்போம். அதுக்கப்புறம் அ நான் வந்து நான் மட்டும் தான் அந்த பிளாக்ல வந்து ஏதோ ஒரு மாரி என்னத்தையோ பண்ணிட்டு அது எக்ஸர்சைஸ் அப்படின்னு நானா நெனச்சுட்டு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னலாம் முக்கியமோ, அது மாரி சாயங்காலம் ஆனா ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் பிரேயர் பண்றது, வாட்டெவர் என் எனக்கு எதெதெல்லாம் முக்கியமா இருக்கோ, அதெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணிருவேன். எனக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கோ, அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல. நானா பண்ணிடுவேன். பட் இந்த லாண்ட்ரின்ற ஒரு விஷயம், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், நான் அது சின்ன விஷயம்னு நெனைக்கிற மாதிரி விஷயங்கள், நான் வந்து இது முக்கியம் இல்லன்னு நெனைக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, அது கடைசி நேரத்துல வச்சு வேற வழியே இல்லன்னா தான் வந்து ஐ வில் கான்ஃபரண்ட் தட். ஓகே. இத நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுவேன். அது கூட வந்து எப்பயாவது ஊருக்கு முடிஞ்சதுன்னா, அவ்ளோ அழுக்கு துணியும் எடுத்து மூட்டையா கட்டி, அம் ராமநாதபுரத்துல கீழக்கரை அங்க இருந்தது. ஸோ அங்கேருந்து ராம்நாடு பஸ் ஏறி, அந்த இத ஏத்தி இறக்கி, அதுக்கப்புறம் வந்து அப்ப மதுரையில வேற பஸ் ஸ்டாண்ட் வேற மாத்திட்டாங்க. ஸோ அம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மாறி, ஏன்னா நான் திண்டுக்கல் போணும். அப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடுவுல அவ்ளோ தூரத்துல அந்த அழுக்கு மூட்டைய தூக்கி சுமந்து, அவ்வளவும் பண்ணி அத நான் கொண்டு போய் 2 நாள் தான் லீவுக்கு போவேன். பட் அதுக்குள்ள போய் அன்னைக்குன்னு பார்த்து வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து லீவ் போட்டுருக்கலாம், அல்லது ஏதோ பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் நானே கூட அங்க போய் வாஷ் பண்ற மாதிரி கூட சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் திருப்பி அது எல்லாத்தையும் எடுத்து, திருப்பி இதே மாரி ரிட்டர்ன்லயும் இந்த மாரி பஸ் மாறி, ஆட்டோ மாறி, எல்லாம் மாறி ஏத்தி இறக்கி வரும்பொழுது ஒரு முடிவெடுப்போம். ச்சே! இந்த மாரி லோல் படுறதுக்கு பேசாம இங்கேயே துவைச்சிருக்கலாமே! அப்படின்னு. அப்புறம் திருப்பி எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட்டா தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுவேன். முடியாத பட்சத்துக்கு ஊருக்கு எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுவேன். இப்படிதான் இருந்தது. ஸோ நான் ஒரு சோம்பேறி. அப்படிதான் நான் நெனச்சுட்டு இருப்பேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் நான் வந்து ஒழுங்கா பண்ணிருவேன்னு. அத நான் அப்போ எனக்கு அப்படி பார்க்க தெரியாது. நான் வந்து ஒரு பரம சோம்பேறி. சுத்தமா ஒண்ணுமே வந்து ஒரு 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 பொறுப்பே இல்லாத ஒரு சோம்பேறியான ஒரு பெர்சனாலிட்டி அப்படிதான் வந்து நெனச்சுட்டு இருப்பேன். நான் என்ன பத்தி.
ஸோ எனிவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மென்டர் டாக்டர் டி மார்டின் அவங்களோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னாரு, நீ ஏதாவது எந்த விஷயத்துல நீ ரொம்ப டிசிப்ளினா இருப்ப, எந்த விஷயத்துல வந்து நீ வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்ப, எந்த விஷயத்துல நீ பங்க்சுவலா இருப்ப அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது. அது நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு பதிலே எழுத தெரியல. ஏன்னா, எதுலயுமே நம்ம ஹோப்லெஸ். எதையுமே ரொம்ப மெனக்கெட்டு அப்படிலாம் பண்ற டைப் கிடையாது நம்ம. எல்லாத்தையும் தள்ளி போடுற சோம்பேறித்தனம் தான் நம்மளுக்கு. அப்படின்ற மாரி தான் என்ன பத்தி நான் நெனச்சுட்டு இருந்தேன். நான் அப்படிதான் வந்து நான் சொன்னேன். இல்ல அப்படிலாம் ஒரு ஒரு ஏரியாவும் கிடையாது. முடியலன்ற பட்சத்துல தான் நான் எதையுமே பண்ணுவேன். அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, "இல்ல, ஐ சேலஞ்ச் யூ. கண்டிப்பா உன்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்துலயாவது you will be disciplined, you will be organized, you will be naturally inclined to do that, to show up for that. நீ ஆர்கனைஸ்டா இருப்ப. அது என்னன்னு யோசி அப்படின்னாரு. திருப்பி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆச்சு. நான் சொல்றேன், இல்ல சேலஞ்ச் பண்ணி, இல்ல எனக்கு அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. அத மாத்த தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன். இப்ப திருப்பி அது என்னன்னு கண்டுபிடினா, அப்பலாம் ஒண்ணுமே இல்ல. அவ்ளோ பெத்தட்டிக்கா தான் இருக்கேன் நானு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல நான் வந்து எவ்வளவோ 1000 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுலயாவதுல ஒண்ணுல நீ இருப்ப. நீ வந்து அத பாரு. ஆ அத வந்து மத்தவங்க வேல்யூ பண்றாங்களா, வேல்யூ பண்ணலையாங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நீயே அத வேல்யூ பண்றியா, பண்ணலையாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு மீனிங்லெஸ்ஸா இருந்தா கூட பரவால்ல. பட் ஏதோ ஒண்ணுல நீ வந்து இருப்ப. அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம் போட்டு யோசிக்கிற மாரி யோசிச்ச பிறகு, ஆமால்ல நான் சின்னதா இருக்கும்போது எங்கேயாவது யோகாலாம் கத்துக் குடுக்குறாங்க. நான் திண்டுக்கல்ல அவ்ளோ பாப்புலராலாம் இல்ல அப்போ. நான் சொல்றது 5த், 6த் படிக்கும்போது ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி. அப்போ ஒரு ஹோமியோபதி அ டாக்டர் வந்து இருப்பாங்க. அவங்க காலையில வந்து மொட்டை மாடியில அவங்க பேரன், பேத்திங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. யோகா கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுப்பாருன்றது கேள்விப்பட்டுட்டு, தென் நான் வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு, ஒரு சம்காலத்த எடுத்து சுருட்டி வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு போயிட்டு வருவேன். அப்பல்லாம் யோகானா, இந்த ஆசனாஸ் பண்றது அது இது அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ திங். ஒரு காமன் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலில அதெல்லாம் ஒரு ஒரு இது கிடையாது. அப்புறம் ஆமால்ல, அதுக்கு நம்ம போயிருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. யாராவது எழுப்பி விட்டுருக்கணுமான்னா, நான் காலைல எந்திரிக்கவே மாட்டேன் நானா. அப்பா தண்ணி தெளிச்சா தான் எந்திரிப்போம். ஆனா கூட இது இந்த விஷயம் வந்த பிறகு நானா வந்து ரெகுலரா போயிட்டு வந்துட்டுருந்தேன். அவ்ளோ பனியா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு போயிட்டு வரேன். ஸோ அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கும்போது, ஆமால்ல நம்ம வந்து எப்படியோ அந்த ஒரு ஹேபிட் அ பிக்கப் பண்ணிட்டு 6 மணி ஆகுதோ இல்லையோ, எனக்கு வந்து அன்னைக்கு அந்த ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் வந்து நான் பிரேயர் பண்ணுவேன். காலேஜ் டேஸ்ல. ஆமால்ல, அது ஒரு ஹேபிட் கூட நம்மளுக்கு இருக்கு. நம்ம ரெகுலரா தான் அத பண்றோம். அப்படிங்கிற மாரி. அப்புறம் காலையில ஆமா நம்ம எக்ஸர்சைஸ் பண்றோம்ல, இது பண்றோம்ல. அதே மாரி கிளாஸ்ல வந்து ரெகுலரா வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். நான் ரொம்பலாம் படிக்க மாட்டேன். பட் ரோட்ஸ் ம் அ அ கிளாஸ்ல பிரசன்ட்டா இருப்பேன். அப்புறம் ஜஸ்ட் அத ரிவைஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஐல் ஜஸ்ட் கோ ஷோ அப் இன் தி எக்ஸாம். ஆ அப்படி இருக்கும்போது ஆமால்ல, அந்த மாரி பண்றோம்ல. ஸோ ஸ்டடி ஹாலிடேஸ்ல வந்து நம்ம வந்து வீட்டுக்கே போறதில்ல. ஆ கரெக்ட்டா ஒரு டைம் டேபிள் போட்டு ஏதோ பண்றோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ரொம்ப அன்கான்ஷியஸா இருக்கு. ஏன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு கான்ஷியஸா நம்ம இந்த மாரி பண்றோங்கிற மாதிரி எனக்கு என்ன பத்தின ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. யாரும் அத வேலிடேட் பண்ணதும் கிடையாது. ஸோ என்ன பத்தி நான் நான் வந்து ஒரு சோம்பேறி, ஒரு சும்மா எ ஏதோ அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைப் தான் அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஒரு ஒரு ஏரியால சின்ன சின்ன ஏரியாஸ்ல எங்கேயோ எப்படியோ நம்ம வந்து ஏதோ ஆர்கனைஸ்டா இருந்திருக்கோம். ஏதோ டிசிப்ளினா இருந்திருக்கோம். அப்ப அப்ப அங்கலாம் என்ன காமனான ஒரு தீம் அப்டின்னா, எப்பலாம் எனக்கு வந்து அம் ஒரு ஒரு செல்ஃப பத்தின தன்ன பத்தின தேடல் இருக்கோ, இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுது? அல்லது மனசு எப்படி வேலை செய்யுது? எப்படி வந்து இது 2த்துக்கும் நடுவுல உள்ள கனெக்ஷன் என்ன? அம் ஓகே ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? இதுனா என்ன? பக்தி மார்க்கம்னா என்ன? ஞான மார்க்கம்னா என்ன? யோக மார்க்கம் ஏதோ ஒரு என்குயரி. எதையோ ஒண்ண பத்தி தெரியணும் அப்படிங்கும் பொழுது, அ இப்போ ஒண்ணு அப்சர்வ் பண்ணும்போது, அந்த நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அப்படி ஏதோ ஒரு கியூரியாசிட்டி. இந்த செல்ஃப்ங்கிற ஒரு இன்குயரி ரிலேட்டடா இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்தப்போலாம் இது எப்படின்னு தெரியாது. ஆனா,
பின்னாடி பார்த்து அது டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா, ஓகே தோஸ் வேர் த திங்ஸ் தட் ஐ வாஸ் இன்ட்ரின்சிக்லி மோட்டிவேட்டட். எனக்கா யாரும் சொல்லாம எனக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது எனக்கே கூட தெரியல. இதுக்காக தான் நம்ம போறோம்னு கூட எனக்கு தெரியாது. எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் துண்டு போட்டு சீட்டு போட்டு உட்கார்றது. அங்கெல்லாம் போய் அத பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அப்பதான் புரிஞ்சது, ஓகே அப்போ இதுதான் நம்மளுக்கு நேச்சுரலா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அப்புறம் இப்போ இத வந்து எனக்கே தெரியல. அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ பிராக்டிக்கலா ஒரு லைஃப்ல உள்ள ஒரு 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 மண்டேன் திங்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டு வேலையே எனக்கு செய்யவே பிடிக்காது, எதையுமே கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் பிடிக்காது, டைம்ங்கிறதே ஒரு கான்செப்டே இருக்காது, பங்க்சுவலாலாம் இருக்க மாட்டோம். ஆனா எக்ஸப்ட் இந்த மாதிரி எனக்கு மோட்டிவேட்டடா உள்ள விஷயங்கள் எனக்கே தெரியாம அதுக்கு மட்டும் நான் கரெக்டா அப்பியர் ஆவேன். ஸோ இப்படி நம்மளை பத்தின ஒரு சராசரியான ஒரு அபிப்பிராயங்கள், நம்மளை சுத்தி சொல்லப்படுற ஒரு விஷயங்கள், சுத்தி நம்ம வாழ்க்கையில எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிறதோட நம்மளோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்குன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரின்சிக்கா ஒரு ஒரு டிரைவ் இருக்கு, ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறதே 99% அன்கான்சியஸா தான் இருக்கும். இப்ப இவ்வளவு தூரம் சொன்னது வந்து என்னோட கதையை எதுக்கு சொன்னது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இப்ப கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லா அகைன் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். இதை வந்து மத்தவங்க அங்கீகரிக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனையே கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு விசில் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு விசில்லே சாங் பண்ணணும், விசில் பண்றதுங்கிறது வந்து எனக்கு நேச்சுரலா வருது, அதை வந்து நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அவங்க அப்படியே வந்து அதை வந்து எப்படி எப்படி வந்து அதை சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்க அதை சொல்றாங்க. அது இன்ஃபேக்ட் அது அவ்வளவு பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு, இல்லையா? சோ அதுதான் உண்மையா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் யாருமே சொல்லாம அந்தந்த உயிருக்கான ஒரு ஈர்ப்பு, ஒரு டிரைவ், ஏதாவது ஒரு தேடல் இருக்கும். எல்லா உயிருக்கும் அது இருக்கும். சோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம என்ன ஏதோ ஒரு இடத்துலயாவது நம்ம அப்படி டிசிப்ளின்டா, ஆர்கனைஸ்டா, நம்ம வந்து ஃபோக்கஸ்டா அப்படி இருப்போம். யாருமே சொல்லலைன்னா கூட நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷனோட நம்ம இன்ட்ரின்சிக்கா அந்த மோட்டிவேட்டடா இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல நம்ம அன்கான்ஷியஸா இருக்கு. ஓகே, அது இல்லாம யாருமே இல்லை. ஸோ இருக்கு. ஸோ நல்லா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல அன்கான்ஷியஸ்ல இருந்து கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை ஓன் பண்ணணும். ஸோ இது வந்து மீனிங்ஃபுல் இல்லையா, தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க வந்து அதை எடை போட தேவையில்லை இப்போதைக்கு. இப்போதைக்கு வந்து அந்த டிஸ்கவரி தான் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கொயர் பண்றோம், ஒரு கியூரியாசிட்டியோட ரிஃப்ளெக்ட் பண்றோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்குங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். அப்போ அது என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அப்படியே துணி மடிக்கிறதே ஏதோ ஒரு தபஸ் மாதிரி பண்ணுவாங்க. துணி அயர்ன் பண்றது. சில பேர் பார்த்தா, அப்போ நான் என்ன துணி மடிச்சு பெரிய ஆள் ஆக முடியுமா, இதனால இது ஆக முடியுமா, அப்படி கேட்காதீங்க. அது ரொம்ப கொஞ்சம் மொக்கையா இருக்கும். அது அது துணி மடிக்கிறது கிடையாது அங்க மேட்ரு. சம்திங் தட் யூ ஆர் பிகமிங் டூயிங் தட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும்போது அது செய்யும் பொழுது ஏதோ ஒண்ணு உங்களை ஈர்க்குது, உங்களுக்கு அது பிடிக்குது, அதனுடைய அந்த 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 ஜென்ரேட் பண்றது உங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதை வந்து நம்ம டீப்பா ஒரு செஷன்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், செய்வோம். பட் இன்ஃபேக்ட் மொக்கையா யோசிச்சா கூட இப்ப பாத்தீங்கன்னா சாரி ப்ளீட்டிங் சர்வீசஸ்ங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் பிசினஸ். யாராவது யோசிச்சிருப்போமா? புடவை கட்டுறோம் தமிழ்நாட்டுல, ஆனா அந்த புடவை கட்டுறத ஃபோல்டு பண்ணி ப்ரீ ப்ளீட்டட் சாரீஸ்ன்னு சேலையே கட்டி வாழ்ற ஒரு கலாச்சாரத்துக்கிட்டயே சேலைய கட்டி முன்னாடியே வந்து ப்ளீட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அதுக்கு காசு வாங்குற ஒரு பிசினஸ் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல பாக்குறோம், இல்லையா? சோ எஸ்கிமோஸ்கே ஐஸ் வித்துருவாண்டா இவன் அப்படின்ற மாதிரி இட் இஸ் நம்ம நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அதை எடுத்துட்டு போறோமோ, எப்படி அதை பாக்குறோமோ,
எந்த அளவுக்கு அதை உயிர் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு 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 ஸ்கில்லா ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கா கிரியேட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ நோபடி கேன் பி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் இட். ஸோ மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, மாத்தி யோசிங்க.